அண்ணாமலையோட ஜோதி ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி சில நூல்களில் கொடுக்கும்போது எடுத்து பார்க்கும்போது கொடுத்துருக்காங்க. அண்ணாமலையோட ஜோதி தரிசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையை சுற்றி 43 முகடுகள் இருக்காம். 43 முகடுகள். இந்த 43 முகடுகள் வந்து எதை சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு முக்கோணமாக சொல்லப்படுகிறது. இந்த முக்கோணத்தினுடைய தாத்பரியம் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீசக்கரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அமைந்துள்ள 43 கோணங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கோடுகளை வந்து குறிக்கக்கூடிய அம்சமாக இருக்குது. ஒவ்வொன்றிலையும் ஒரு அம்பாள் வந்து வாசம் செய்கிறான். எனவே இந்த கார்த்திகை மாத ஜோதி அன்று நம்ம ஏற்றக்கூடிய தீபத்தை தரிசனம் பண்ணுறதோ, அதற்கப்புறமா ஏற்றக்கூடிய அந்த தீபத்தை போய் பார்த்து கொண்டு வருவதோ, நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும், புது வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும், விதி பலன் மாறும். சித்தர்களும் ஆடுகளும் எல்லா ஜீவராசிகளும் வந்து பார்த்திங்கன்னா ஜோதியானவனை தரிசிக்கிறாங்களாம் ஒன்று. இன்னொன்று, இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அம்பாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈசனுக்கு வந்து தீபம் ஏற்றுவதாக ஒரு ஐதீகம் உண்டு. அதனால் அண்ணாமலையாரை வந்து இந்த 10 நாளுக்குள்ளே போய் அந்த தீபத்தை போய் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. நல்ல வாழ்க்கை, நல்ல விதிப்பலன் மாதிரி